ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா டேஸ்ட்டான புளிக்குழம்பு தாங்க செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ குழம்பு செய்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். காஞ்ச உடனே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 10 சின்ன வெங்காயமும் 10 பூண்டு பல்லும் தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸாக வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ கத்திரிக்காய் இந்த மாதிரி முழுசாக நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க, கருத்து போகாமல் இருக்கும். இப்போ கத்திரிக்காயும் இதில் சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் உடைச்சி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்குறேன். இது கூட ஒரு முருங்கைக்காய், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் எண்ணெயில் வதங்கினா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வதக்கி விட்டுட்டு 2 நிமிஷம் நம்ம அதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வதங்கியிருக்குது. இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம். தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குழம்புத்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை பிரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவும் பச்சை வாடை போகணும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் மசாலா பிடிக்கிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இதை மூடி வச்சு கொதிக்க விட்டுறலாம். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சி எடுத்துகிட்டு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை மூடி வச்சுருவோம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சிடுச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உடையவும் கூடாது, வேகாமல் இருக்கக்கூடாது. இப்போ இது கூட ஒரு மாங்காய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு தேங்காய் பத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன். தேங்காய் மட்டும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரு தக்காளி சேர்த்து அரைச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துடலாம். இப்போ நமக்கு தேவையான புளியை குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அதில் கரைச்சி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துருங்க. கொஞ்சம் மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி சேர்த்து எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க விட்டுருவோம். குழம்பு மிதமான தீயில் கொதிக்க விடுவோம். அப்போ தான் நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்த டயத்தில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பத்தாமல் இருந்தால் இந்த டயத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா ரெடியாக இருக்குது. கொதிச்சு நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ காயும் கரெக்டாக வெந்திருக்குது. மசாலாவும் நல்லா பச்சை வாடை போய் திக்காக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கணுன்னா சூப்பரான புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து சாம்பார் வச்சாலும் நல்லாயிருக்கும், புளிக்குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். இது கூட மாங்காய் சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் புளிக்குழம்புலேயும் சேர்த்துக்கலாம், சாம்பார்லேயும் சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் 3 சேரும்போது டேஸ்ட்டுக்கு சொல்லவே தேவையில்லை. பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. நல்ல டேஸ்ட்டான கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் வச்சு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி பிடிச்சிருந்து தேவைப்பட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செஞ்சு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.